தமிழ்நாட்டின் மூத்த அமைச்சர், திமுகவின் சீனியர், உயர்கல்வித்துறை என்றால் இவர்தான் என்று சொல்லும் அளவுக்கு பெயர் போனவர். அப்படிப்பட்ட பொன்முடி வனத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கிறார். இச்சூழலில் அவரின் இடத்திற்கு யார் வரப்போகிறார் என்று விவாதங்கள் கிளம்ப, பொன்முடி இடத்துக்கு வந்த திமுக விசுவாசி தமிழ்நாட்டின் புதிய உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் யார் தெரியுமா? 1966ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் நாள் கோவிந்தன் பட்டு தம்பதிக்கு பிறந்தவர்தான் கோவி செழியன். கும்பகோணம் அருகே உள்ள சோழபுரம் ராஜாங்கநல்லூர் தான் இவருடைய சொந்த ஊர். சிறுவயது முதலே படிப்பு ஒன்றுதான் தன்னை உயர்த்தும் என்பதை தாரக மந்திரமாக ஏற்று படிக்கத் தொடங்கினார் செழியன். பள்ளி படிப்பை தன் சொந்த ஊரிலேயே பயின்றவர் கும்பகோணம் அரசினர் ஆடவர் கல்லூரியில் இளங்கலை படித்தார். அதே நேரம் சட்டத்துறையின் மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இளங்கலை சட்டமும் முடித்தார். தொடர்ந்து படித்தவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலை தமிழ் மற்றும் முதுகலை சமூகவியலும் படித்திருக்கிறார். 2 இளங்கலை பட்டங்கள், 2 முதுகலை பட்டங்கள் பெற்றிருந்தாலும் கூட கோவி செழியனின் கல்வி தாகம் மட்டும் தனியவே இல்லை. இதனால் சென்னை பல்கலைக்கழகத்தில் திமுக தலைவர் கருணாநிதியின் பேச்சு குறித்து ஆய்வு செய்து முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறார் செழியன். படிப்பின் மீது கொண்ட ஆர்வம் ஒருபுறம் என்றாலும் இளமை பருவம் முதலே சமூகம் மீது அதிக ஆர்வத்துடனும் அக்கறையுடனுமே இருந்திருக்கிறார் செழியன். ஆனால் சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டுமென்றால் கையில் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதை உணர்ந்து அன்று அவர் இணைந்த கட்சியே திராவிட முன்னேற்றக் கழகம். அடிப்படை தொண்டனாக திமுகவில் இணைந்தவர் தன் துடிப்பான செயல்களாலும் ஆர்வத்தாலும் மெல்ல மெல்ல கட்சியில் உயர தொடங்கினார். கட்சிக்காக அயராது உழைத்தவரை தலைமையும் அங்கீகரிக்க தவறவில்லை. 2011ஆம் ஆண்டு கோவி செழியனின் அரசியல் வாழ்வில் ஒரு முக்கியமான ஆண்டாக மாறிப்போனது. ஏனெனில் கட்சி பணி செய்து கொண்டிருந்தவரை தொகுதி பணி செய்ய அழைத்துச் சென்றது திமுகவும் அதன் தலைவருமான கலைஞரும். 2008ஆம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு சில தனி தொகுதிகள் பொது தொகுதிகளாக மாறின, சில பொது தொகுதிகள் தனி தொகுதிகளாக மாறின. அதில் முக்கியமான தொகுதி தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருவிடைமருதூர் தொகுதி. பொது தொகுதியாக இருந்த இந்த தொகுதி தனி தொகுதியாக மாறியதால் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை தங்கள் வேட்பாளராக அறிவிக்க தேடியது திராவிட முன்னேற்றக் கழகம். அப்படி திமுக டிக்கடித்த பெயரே கோவி செழியன். அதிமுக சார்பாக போட்டியிட்ட பாண்டியராஜனுக்கும் கோவி செழியனுக்கும் கடும் போட்டி நிலவியது. இறுதியாக கோவி செழியனுக்கு வெற்றி அஞ்சல் வாக்குகளாக வந்து சேர்ந்தது. 394 வாக்குகள் வித்தியாசத்தில் பாண்டியராஜனை வீழ்த்தினார் கோவி செழியன். அத்தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் 31 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். அன்று திமுகவின் தளபதிகளாக இருந்த வீரபாண்டி ஆறுமுகம், பொன்முடி, KN நேரு, MRK பன்னீர்செல்வம் போன்றவர்களே தேர்தலில் தோல்வியை தழுவிய நிலையில் முதல் முறை போட்டியிட்டு வெற்றியை தன்வசமாக்கினார் கோவி செழியன். முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவர் தன் தொகுதி மக்களுக்காக அரசு மருத்துவமனைகளின் தரத்தை உயர்த்தியது, சாலை வசதிகளை மேம்படுத்தியது, குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்தியது, பள்ளி கல்லூரிகளுக்கான வசதிகளை அதிகப்படுத்தியது என தன் அதிரடிகளால் மக்கள் மனங்களில் முக்கிய இடத்தை பிடித்தார். இதனிடையே 2015ஆம் ஆண்டு திமுக மாணவர் அணியின் இணை செயலாளராகவும் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஒருபுறம் கட்சி பொறுப்பு, மறுபுறம் மக்கள் பொறுப்பு என்று இரண்டிலும் ஒரு ரவுண்டு வலம் வந்தார் கோவி செழியன். தொடர்ந்து வந்தது 2016 சட்டமன்ற தேர்தல். 2வது முறையாக திருவிடைமருதூர் தொகுதியில் போட்டியிட தயாராகி வந்தார் கோவி செழியன். தனக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை 532 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார் செழியன். 2 தேர்தல்களிலும் நூல் இழையில் வெற்றியை தக்க வைத்துக் கொண்டார் கோவி செழியன். 2021 சட்டமன்ற தேர்தல் 133 இடங்களில் வென்று திமுக ஆட்சியை பிடிக்க MK ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றார். கோவி செழியனும் திருவிடைமருதூர் தொகுதியில் தன் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்திருந்தார். அதே நேரம் திமுகவிற்கு வெற்றியை வசப்படுத்தி கொடுத்த டெல்டா மாவட்டங்களுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்தன. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் வெற்றி பெற்ற ஒருவருக்கு கூட அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் என் கணக்கே வேறு என்று முனைவர் கோவி செழியனை அரசு தலைமை கொறடாவாக நியமித்தார் முதல்வர் ஸ்டாலின். கட்சியில் சேர்ந்த நாள் தொடங்கி இன்று வரை திமுகவின் அடிப்படை கொள்கையான சமூக நீதி பேசுவதாக இருந்தாலும் சரி, பாஜகவை பந்தாடுவதாக இருந்தாலும் சரி, தனது பேச்சுகளால் அரங்கத்தை அதிர வைக்கும் வல்லமை படைத்தவர் கோவி செழியன். இதனால் பேசி பேசியே வளர்ந்த கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கழக பேச்சாளராகவும் இருக்கிறார் கோவி செழியன். இப்போது அடுத்த ப்ரமோஷனும் அவரை தேடி வந்திருக்கிறது. பல நாட்களாக விவாத பொருளாக மட்டுமே இருந்த அமைச்சரவை மாற்றம் இப்போது செயலுக்கு வந்திருக்கிறது.
உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடியின் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கும் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 50 ஆண்டுகால தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாததைப் போல பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு உயர்கல்வி போன்ற முக்கியமான துறை வழங்கப்பட்டிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. 2 இளங்கலை 2 முதுகலை ஒரு முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கும் கோவி செழியன் உயர்கல்வித்துறையில் செய்ய காத்திருக்கும் அதிரடிகள் என்னென்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.